ரைசா தரப்புல இருந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கான அவங்க தூதராக இருக்கிற வாசிலினி அபென்சி அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். உக்ரைன் நாட்டோவில் சேர்றதை நிறுத்தினா மட்டும்தான் அமைதி பேச்சுவார்த்தை என்பதே ஆரம்பமாகும்னு. சரி, இந்த நாட்டோக்கும் ரைசாக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் இதை ரைசா அவங்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா பார்க்குறாங்க? இன்னைக்கு இதை பற்றி கொஞ்சம் டீப்பா ஒரு புரிதலோடு நாங்கள் அலசலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரைசாவோட இந்த கோவத்துக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். சில பேர் கேட்கலாம், ஏன் ரைசா நாட்டோவை பார்த்து இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு. அதுக்கு காரணம் அவங்க கடந்த காலத்தில் சந்தித்த அந்த கசப்பான அனுபவங்கள் தான் முக்கியமான காரணம். ரைசாவை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா கடந்த நூற்றுக்கணக்கான வருஷங்களா மேற்கத்திய நாடுகள் பக்கத்தில் இருந்துதான் ரைசா மேல தொடர்ச்சியான தாக்குதல்கள் வந்திருக்கு. 1812 நெப்போலியன் படைகள் ரைசாக்குள்ள நுழைஞ்சப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் ரைசர்கள் செத்து மடிஞ்சாங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் என்னண்டா அதுதான் இரண்டாவது உலகப்போர். நீங்க நம்ப மாட்டீங்க, இரண்டாவது உலகப்போர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 2.7 கோடி ரைசர்களோட உயிர்களானது பலியாகி இருக்கு. இந்த 2.7 கோடிங்கிற நம்பர் எவ்வளவு பெருசுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பெருசுண்டு? இன்னைக்கு இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்தில் 27 நாடுகள் இருக்கு. அதுல இருக்கிற 5 மிகப்பெரிய நாடுகளோட மொத்த சனத்தொகையை கூட்டினா கூட இந்த அளவுக்கு வராது. ஒரு முழு தேசமே அழிகிற அளவுக்கு ரைசா உயிர்களை தியாகம் செஞ்சிருக்காங்க. இந்த வடுக்கள் இன்னுமே ஆறாமத்தான் ரைசாக்கு இருக்கு. இதனாலதான் மீண்டும் ஒரு முறை வெளிநாடுகளோட படைகள், அந்நிய நாடுகளோட படைகள் தங்களுடைய எல்லைக்கு வரக்கூடாது என்பதை தங்களுடைய ரத்தத்தில் ஊறிப்போன ஒரு விஷயமா ரைசா வச்சிருக்கிறார்கள். இதனாலதான் நேட்டோ என்பது ரைசா இவ்வளவு வேகமா கோவமா எதிர்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 1991 சோவியத் யூனியன் ரைசாவானது உடைஞ்சப்போ உலகமே வேறு ஒரு கட்டத்துக்கு வந்துச்சு. அதாவது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உடைஞ்ச பிறகு அது இந்த உலகத்தை வேறு ஒரு பாதைக்கு கொண்டு போச்சு. அப்போ ரைசா தரப்புலேருந்து ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. அமெரிக்காவோட அப்போதைய ஃபாரின் மினிஸ்டரா இருந்த ஏன்ஸ் பெக்கர் அவர்கள் கொபாச்சிகோ கிட்ட, அதாவது ரைசாவோட அப்போதைய பிரசிடண்டா இருந்தவர்கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்ததா ரைசா தரப்புலேருந்து சொல்லியிருந்தார்கள். அதுதான் not 1 inch eastward, அதாவது நேட்டோவை ஒரு அங்குலம் கூட கிழக்கு நோக்கி விரிவுபடுத்த மாட்டோம்னு அமெரிக்கா தரப்புலேருந்து ரைசாவுக்கு வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆனா நடந்தது என்ன? போலந்து, ஹங்கேரி, பால்டிக் நாடுகள்னு ஒன்னொன்னா நாட்டோவில் இணைஞ்சாங்க. ரைசாவோட கண்ணோட்டத்தில் இது மிகப்பெரிய ஒரு துரோகம். ஒரு ராணுவ கூட்டணியை ஆரம்பிச்ச நாட்டோ அவங்க எதிரியா நினைச்ச சோவியத் யூனியனே இல்லாதப்போ சோவியத் யூனியன் ரைசாவை உடைஞ்ச பிறகு எதுக்கு இன்னுமே விரிவாக்கம் செய்யணும்? நேரா அவங்க என்னத்துக்கு எங்களுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நிக்கணும்? இதுதான் ரைசாவோட மிகப்பெரிய ஒரு கோபமா இருக்கு. இன்னும் ஒரு புவியியல் உண்மையை நாம புரிஞ்சொல்லணும். ரைசாவோட மேற்கு எல்லை பகுதி நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா அங்க பெரிய பெரிய மலைகளோ இயற்கையான பாதை பருங்களோ எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க சமவெளி பகுதி தான் இருக்கு. அதனாலதான் ரைசா எப்பவுமே தனக்கும் மேற்கத்திய நாடுகளோட ராணுவத்துக்கு நடுவில் ஒரு பப்பர் சோனானது இருக்கணும்னு ஆசைப்படுகிறார்கள். அதாவது ஒரு நடுநிலையான நாடானது இருக்கணும்னு சொல்கிறார்கள். உக்ரைன் நாட்டோவில் இணைஞ்சிட்டா நாட்டோட மிசைல்களும் ராணுவம் நேரடியாக மாஸ்கோவை குறிவைக்கிற தூரத்தில், ரைசாவோட தலைநகரத்தை குறிவைக்கிற தூரத்தில் வந்து நிற்கும். ஒருத்தன் நம்மளுடைய வீட்டுக்கு வாசல்ல வந்து துப்பாக்கியோட நின்னா எப்படி இருக்கும்? அதே ஒரு பயமும் கோபமும் தான் ரைசா நாட்டோவை வச்சு உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் ரைசாவோட ரெட் லைனாகவும் சொல்லப்படுது. இதை மீறி உக்ரைன் நாட்டோவில் சேர்றதை ரைசா தங்களோட தேசிய பாதுகாப்புக்கு விடப்பட்ட நேரடியாக சவாலாக பார்க்கிறார்கள். இதனால தான் ரைசா உக்ரைனுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆகவே இந்த போரானது முடியணும் என்றாலும் உக்ரைன் நாட்டோடு இணைய போறேன் என்று சொன்னால் இந்த போர் தொடர்ந்து இடம்பெறும் என்பதுதான் உண்மை. இதனால தான் ரைசா உக்ரைன் நாட்டோடு இணைய போரும் அந்த விருப்பத்தை கைவிடும் வரையுமே அமைதி பேச்சுவார்த்தை நடக்காது. அந்த விருப்பத்தை கைவிட்ட பிறகுதான் எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, இப்ப நாட்டோவை பற்றி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். 1949 நாட்டோவானது எதுக்காண்டி உருவாக்கப்பட்டது என்று பார்த்தா, அப்ப இருந்த சோவியத் யூனியன் ரைசாவோட ஆதிக்கத்தை தடுக்கிறதுக்கு அண்ட் ஜெர்மனியை மறுபடியும் வளரவிடக்கூடாதுன்றதுக்காண்டியும் அமெரிக்காவோட ஆதிக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும்ன்றதுக்காண்டியும் தான் உருவாக்கப்பட்டது. ஆனா நேரடியாக சொல்லுகின்ற காரணம் சோவியத் யூனியன் ரைசாவினுடைய ஆதிக்கத்தை தடுக்கிறதுக்கு தான் சொல்வார்கள். அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் சேர்ந்து உருவாக்கின ஒரு ராணுவ கூட்டணி தான் இந்த நாட்டோ. ஆனா காலங்களானது உருண்டோனா பிறகு 1991 சோவியத் யூனியன் ரைசாவானது உடைஞ்சு சிதறினப்போ பல பேருமே என்ன நினைச்சாங்கன்னா, இனி நாட்டோவானது எதுக்கு, இதை கலைச்சிட வேண்டியதானே அப்படின்னு பல பேருமே நினைச்சார்கள். ஏன் நாட்டோவில் மெம்பராக இருக்கிற நாடுகள் கூட நினைச்சார்கள். ஆனா நடந்தது வேற. நாட்டோ அந்த சோவியத் யூனியன் ரைசாவானது உடைஞ்ச பிறகுதான் எந்த ஒரு கவலையும் இல்லாம
ரொம்ப வேகமா அசுர வேக வளர்ச்சியடைஞ்சு நிறைய நாடுகளை நாட்டோவுக்கு உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருந்தார்கள். இப்ப உக்ரைன் பக்கம் பெறுவோம். உக்ரைன் 1991 தனி நாடாக உருவானப்போ அவங்களுக்கு நாட்டோவுல சின்ன சின்ன தொடர்புகள் இருந்தது. நாட்டோட அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தாலே இது எந்த அளவு காலமான உறவு என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். பார்ட்னர்ஷிப் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லி 90களிலேயே உக்ரைன் நாட்டோ கூட கை கோத்துட்டாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு திருப்பு முனை நடக்குது. 2008 நடந்த புகழ்பெற்ற புக்கரெச் உச்சி மாநாடு, அந்த மீட்டிங்கில் தான் உக்ரைன் மற்றும் ஜோர்ஜியா ஆகிய நாடுகள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக நாட்டோவில் இணைவாங்க அப்படின்னு அமெரிக்கா ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அன்னைக்கு ரஷ்யா தரப்புலேருந்து கடுமையான எதிர்ப்பானது வெளியே வந்திருந்தது. எங்களுடைய வாசலுக்கு நீங்கள் வராதீங்க அப்படின்னு கடுமையான ஒரு எச்சரிக்கை ரஷ்யா கொடுத்தாங்க. ஆனா அதை யாருமே பெருசா எடுத்துக்கொள்ளே இல்லை. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னண்டா, அப்போ அந்த காலகட்டத்தில் ஜெர்மனியோட சான்சலராக இருந்த ஏஞ்சலா மெர்க்கல் மற்றும் பிரான்ஸோட பிரசிடண்டாக இருந்த நிக்கோலஸ் சர்கோசி அவர்கள் உக்ரைன் மற்றும் ஜோர்ஜியாவை நாட்டோவில் இணைப்பதை பெருசா விரும்பல. நாட்டோட உக்ரைனை சேர்க்கிறது ரஷ்யாவை தேவையில்லாமல் தூண்டிவிடும், இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் முடியும்னு அவங்க அப்போவே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஆனால் அமெரிக்காவோட அழுத்தம் காரணமா இது ஒரு கொள்கை முடிவாக மாறிச்சுது. அதாவது உக்ரைனை நாட்டோவில் இணைப்பது மிகப்பெரிய ஒரு கொள்கை முடிவாக மாறிச்சுது. காலம் போக போக உக்ரைனில் நாட்டோவோட ராணுவ பயிற்சிகள், ஆயுத உதவிகள் எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. 2023 பார்த்தீங்கன்னா நாட்டோ உக்ரைன் கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பையே உருவாக்கிட்டாங்க. இதில் நாட்டோ நாடுகளும் உக்ரைனும் சரிசமமாக உட்கார்ந்து முடிவெடுக்கலாம். அதாவது ஒரு உறுப்பு நாடாக மாறுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அந்த அந்தஸ்துல உக்ரைன் செய்யப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவோட கண்ணோட்டத்தில் பார்த்தா உக்ரைன் இன்னும் முறையாக நாட்டோட சேரலனாலும் நடைமுறையில் நாட்டோட இராணுவ தளமாக உக்ரைன் மாறிடுச்சு. இதைத்தான் அவங்க தங்களோட தேச பாதுகாப்புக்கு விடப்பட்ட நேரடியான சவாலை ரஷ்யா பார்க்குறாங்க. நாட்டோவோட உக்ரைன் இவ்வளவு நெருக்கமாக வர்றதுக்கு பதிலாக ஒரு நடுநிலையான நாடா, நியூட்ரல் கண்ட்ரியாக இருந்திருக்கலாம் என்பதுதான் ரஷ்யாவோட தரப்பு நியாயம். ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சுதந்திரமான நாடு, நாங்கள் யார் கூட வேணாலும் நட்பு வச்சிருப்போம், நாங்கள் எந்த அமைப்பிலையும் இணைவோம், நாங்கள் யாருக்கு எதிராக செய்யப்படணும் என்றாலும் அது எங்களுடைய விருப்பம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு பக்கத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த முரண்பாடுகள், ஆனால் ரஷ்யாவை பகைக்காமல் உக்ரைன் இருந்திருந்தால் இந்த போரானது ஆரம்பிச்சிருக்காது. பட் உக்ரைன் மேற்குலக நாடுகளோட பப்பட்டா மாறி நாட்டோவில் இணைய போறன்னு சொல்லியே போரை ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இந்த இரண்டு தரப்புக்கும் இடையிலான இந்த பிரச்சனை தான் இந்த போரில் இந்த உலகத்தை சிக்க வச்சிருக்கு என்பதுதான் உண்மை. சரி, இந்த சூழ்நிலையில் இப்போ உலகம் முழுக்க அரசியல் மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரை ஆரம்பத்தில் இருந்து கவனிச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு அமெரிக்காவோட இப்போதைய சில நடவடிக்கைகள் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கலாம். செய்தி என்ன சொல்லுதாண்டா, அமெரிக்கா அவங்களோட இராணுவ திறன்களை, அதாவது நாட்டோக்காண்டி ஒதுக்கப்பட்ட போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் முக்கியமான டிஸ்ட்ராயர் கப்பல்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க போறாங்களாம். ஏன் இந்த மாற்றம்? அமெரிக்கா தங்களோட கவனத்தை வேறு பக்கம் திருப்புறாங்களா, இல்லை இந்த போருக்காக இவ்வளவு காலம் பேரி வழங்கிய உதவிகளை நிறுத்த பார்க்குறாங்களா? இப்படி பல கேள்விகள் உலக அரசியல் வல்லுநர்கள் மத்தியில் எழும்பி இருக்கு. எந்த ஒரு தெளிவான காலக்கெடுவும் இல்லாமல் அமெரிக்கா இந்த முடிவை எடுத்திருக்கிறது உக்ரைனுக்கு ஒரு விதமான கிழக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, அலாஸ்காவில் நடந்த ரஷ்யா அமெரிக்க பேச்சுவார்த்தை. பலருமே நினைச்சாங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போதுண்டு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை பார்த்தா எதுவுமே பெருசாக மாறல என்பதுதான் அனைவருமே புரிஞ்சு கொண்ட விஷயமா இருக்கு. ரஷ்யா ஒரு பக்கம் உக்ரைனை நாட்டோட இருந்து தூரமா வைக்கணும்னு பிடிவாதமா இருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட கொள்கையில் இருக்கிற இந்த தடுமாற்றம் ரஷ்யாவை இன்னுமே துணிச்சலா பேச வச்சிருக்கு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருந்த அந்த எதிர்பார்ப்புகள் இப்போ ஓரமா ஒதுக்கி வைக்கப்பட்டுருச்சு. இங்கதான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் ட்விஸ்டும் இருக்கு. ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவுக்கும் இடையில இருந்த அந்த ஒற்றுமை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. சில ஐரோப்பிய நாடுகள் இன்னும் ரஷ்யாவை ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்காவோ நாங்க மட்டும் ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். சில நேரங்கள்ல ஐரோப்பிய தலைவர்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெம்பராக இருக்கிற தலைவர்கள் அமெரிக்காவோட இந்த முடிவுகளை வெளிப்படையாகவே விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதனால என்ன நடக்குதுண்டா, உக்ரைன் விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பக்கம் தனியா நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிற ஆண்டி சேபியா அவர்கள் ரஷ்யாவோட இந்த ஆக்ரோஷமான போக்கை விமர்சிக்கும் போது, எங்களுடைய பார்ட்னர்ஸ், அதாவது மேற்குலக நாடுகள், நட்பு நாடுகள், உக்ரைனோட மேற்குலக நட்பு நாடுகள் வெறும் அறிக்கை மட்டும் கொடுக்காம ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு கடுமையான
கடுமையான எச்சரிக்கை அனுப்பணும்னு சொல்லியிருக்கார். ஆனா களத்துல உண்மை என்னன்னா அமெரிக்கா அந்த கடுமையான எச்சரிக்கை அனுப்ப கூட தயங்குகிறார்கள். சுருக்கமா சொல்ல போனா மொத்தத்துல இந்த போரை ஒரு உலக போர் மாதிரி எல்லா நாடுகளும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கணக்கானது இருக்கு. அமெரிக்கா அவங்களோட உள்நாட்டு அரசியலையோ அல்லது வேறொரு உலக அரசியல் லாபத்துக்கு கருதி இப்படி ஒரு ஸ்டேட் பேக் எடுத்திருக்காங்களா, இல்ல உண்மையிலேயே இது ஒரு யதார்த்தமான இராணுவ மாற்றம் தானா? இந்த குழப்பமான நிலைதான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதை இன்னுமே சிக்கலாக்கிக்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருந்தா, அதாவது இந்த போரானது இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்தா உக்ரைனோட நிலைமை என்ன? இதுதான் பல பேருடைய கேள்வி. ஆனா உக்ரைனோட பிரசிடண்டா இருக்கிற சென்சவுகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போரானது முடிஞ்சதுக்கு அப்புறம் உக்ரைன் பெரிய ஒரு பொருளாதார சக்தியா மாறும், வெளிநாட்டில் இருக்கின்ற உக்ரைனோட இளைஞர்கள் திரும்பி உக்ரைனுக்கு வாருங்கள் என்றும் அழைப்பையும் விடுத்திருக்கார், நம்பிக்கையும் கொடுத்திருக்கார். ஐரோப்பிய இடத்துல சேர்றது உக்ரைனுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்றும் அவர் நம்புறார். ஆனா அது ஒரு வாக்குறுதியா மட்டும் இருக்குமா, இல்ல நிஜமாகவே நடக்குமா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. உக்ரைனுக்கு நம்பிக்கையை கொடுத்து உக்ரைனை காலை வேறுவதைத்தான் மேற்குலக நாடுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உக்ரைன் நாட்டோடு இணைவது, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது வெறும் கனவா மட்டும்தான் நிற்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. மொத்தத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுலபமான தீர்வு என்பது இல்லை. உக்ரைன் நேட்டோவை தியாகம் செய்யணுமா, இல்லை ரஷ்யா தன்னோட ராணுவ போக்கை மாற்றணுமா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேளுக்குமென்னு சொல்லுங்க. பட் ரஷ்யாவுக்கு இது ஒரு பாதாபட்சம், ஆபத்து, நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட். ஆகவே உக்ரைன் நாட்டோடு இணையாமல் பின்வாங்குவதுதான் உக்ரைனுக்கு நல்லது, ரஷ்யாவுக்கு நல்லது. அப்படி இல்லாட்டி இந்த போரில் உக்ரைனை தோக்கடித்து உக்ரைன் நாட்டோடு இணைய மாட்டார்கள் என்ற ஒரு உறுதித்தன்மையை எடுக்கும் வரையுமே ரஷ்யா இந்த போரை தொடர்ந்து செய்வார்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.